4 months முன்னாடி எனக்கு அபார்ட் ஆச்சு. 3 months எனக்கு பாப்பா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது ஜாப் போயிட்டு வரும்போது அபார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் பார்க்கும்போது பாப்பா அபார்ட் ஆகுன்னு சொன்னதுமே எனக்கு இதுலேருந்து வெளியே வர இன்னுமே எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. அந்த பாப்பாவை நானே தான் போய் ட்ராவல் பண்ணி நானே பண்ணிக்கிட்டோன்னா அந்த கில்ட் ஃபீலே எனக்கு இருக்குது. ஒரு 3 மாதம் என் வயிற்றில் இருந்துச்சு. நிறைய கனவு. மேரேஜ் ஆகிட்டு 4 years 4 yearsல 3 years நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தோம். லவ் மேரேஜ் தான், ஆனாலுமே தனியாக இருந்தோம். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒரு லைஃப் ஒன்று போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போதான் பாப்பாலாம் நினச்சி கடன் எல்லாம் கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் அவ்வளோதான், கடவுள் எல்லாமே கொடுத்துட்டாருன்னு ஒரு வாழ்க்கை நான் நினச்சி பார்க்குறேன். சடனாக பாப்பா இல்லை அபார்ட் ஆகிடுச்சுன்றாங்க. அதுலேருந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் கதறி கதறி அழுக. ப்ளீட் ஆகும், நின்றுட்டே இருப்பேன். சடனாக ப்ளீட் ஏன் ப்ளீட் ஆகும் எனக்கு அது ப்ளீட் பார்க்கும்போதுலாம் இதுதானே என் பாப்பா, இதுதானே போச்சுன்ட்டு இருக்கும். பாப்பா ப்ளீட் ஆகிட்டு எல்லாமே போயிட்டு டிஎன்சி பண்ணிட்டு வெளியே வந்து அதுக்கு அடுத்து என்னோட உடம்பே மாறிடுச்சு. நான் ஒரு 50 kg இருக்கேன்னா சடனாக 60 kg ஆகிட்டேன் 3 monthsல. எதுக்கு வெயிட் போடுற, சாப்பிட்றது இல்லை, எதுவும் பண்ணுறது இல்லை. டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெஷன். அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு 4 செவரு ஈஸியாக வந்து வெளியே சொல்லிடுவாங்க, இந்த அம்மா வெளியே போனாங்க, ஆடிட்டு போனாங்க, அதனால அப்படி இப்படி கஷ்டப்படுற எங்களுக்கு தான் தெரியும் பாப்பா இல்லாத வழி. பட் ஆனால் ஆஃப்டர் எங்கள் அண்ணாவோட பாப்பா வந்துருச்சு, அவ்வளோதான், எல்லாமே இவ்வளோ மாறிட்டா. எல்லாம் இவளை பார்த்தா போதும் அப்படியே சந்தோஷம். ஒரு சிரிப்பா பாருங்க, எனக்குள்ள இருக்கிற கஷ்டம் எல்லாமே போயிடும். இவதான் என்னோட உலகமாவே இப்போ மாறிட்டா. ஒரு நாள் ஒரு வாட்டி இவளை பார்க்கலன்னா எனக்கு என்னமோ ஒரு வருஷமே அவளை பார்க்காத மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. குழந்தை இல்லாத ஒரு குறைய அண்ணனோட குழந்தை வந்து இது என் குழந்தை மாதிரி தான் இருக்கு. என்ன ஃபீட் பண்ண முடியாது, அந்த மட்டும்தான். இவளை பார்த்தா போதும் அப்படியே சந்தோஷம். ஒரு சிரிப்பா பாருங்க, எனக்குள்ள இருக்கிற கஷ்டம் எல்லாமே போயிடும். இவதான் என்னோட உலகமாவே இப்போ மாறிட்டா. ஒரு நாள் ஒரு வாட்டி இவளை பார்க்கலன்னா எனக்கு என்னமோ ஒரு வருஷமே அவளை பார்க்காத மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்குமே குழந்தை வந்து ஃபியூச்சர்ல பிறக்க தான் போகுது. பிறந்ததுக்கு அப்புறம் உங்க குழந்தையா இல்ல அண்ணன் குழந்தையா? அண்ணன் குழந்தை தான் ஃபர்ஸ்ட். ஏங்கா? ஏன்னா இதுதான் நான் எடுத்து வளர்த்துருக்கேன். என்னோட ஸ்ட்ரகிள்ல, என்னோட கஷ்டமான நேரத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் நிக்கிறா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு பிறகுதான் என் குழந்தைக்கு பாப்பா. சித்தின்றவங்க வந்து அண்ணனுடைய குழந்தையா இருக்கட்டும், அக்காவோட குழந்தையா இருக்கட்டும், அவங்க சித்தியா இருக்க மாட்டாங்க, அம்மாவா மாதிரி இருப்பாங்க. ஆமா ஆமா, என்ன அக்கா பாப்பாவும் சரி அண்ணன் குழந்தையும் அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு ஹாப்பிங்க. சத்தியமா நம்ம வயித்துல பிறக்கா கட்டியோ ஒரு குழந்தை நம்மள சொல்லுது இல்லைங்களா, அதை விட பெரிய விஷயம். மேரேஜ் அப்போ வீட்டுல வந்து ஒத்துக்கல. ஏன்னா நான் தெலுங்கு, அவர் தமிழ். என்ன நீ நம்ம ஊர் ஆள் பார்க்காம எங்க வீட்டுல ஒத்துக்கல. பட் ஆனாலும் இல்லப்பா இவங்க தான் எனக்கு வேணும்னு ஒரு பிடிவாதம் பண்ணி அடம் பிடிச்சி மேரேஜ் பண்ணி ஒரு லைஃப் வாழலாம்னு நாங்கள் ஒரு லைஃப் போனோம். சத்தியமாங்க, லவ் பண்ணும்போது இருக்கிற லைஃப் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்காது. நிறைய சேஞ்சஸ். லவ் பண்ணும்போது நம்ம ஒரு மைண்ட்ல இருப்போம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கா, எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, மாமியார் மாமனார் எல்லாரும் நம்மளுக்கு இதாக இருப்பாங்க, அப்படி இப்படி நம்ம நினைப்போம். உண்மையாக வாழ்க்கை அப்படி இருக்காது. மேரேஜ் ஆன 2nd monthலேயே அப்படி தூக்கி வாரி பிடிச்சி வேற மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. ஃபேமிலி இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து மணி ரொம்ப நீடு. இப்போ இருக்கிறவங்களுக்கு நான் உண்மையாக சத்தியமாக சொல்லணும்னா காசு சேவிங்ஸ் பண்ணுங்க. கல்யாணம் சிம்பிளாக போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க. யாரையும் கூப்பிடாதீங்க, எவனும் வரமாட்டான் நம்மளுக்கு. சத்தியமா யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு போயிட்டு ஒரு 500 ரூபாய் மொய் விற்கிறேன், எவனும் அடுத்த வாட்டி வந்து எப்படி பேசுவான்னா மேரேஜ் ஆயிடுச்சு இதுங்க அப்பவே தெரியும் இவங்க வந்து இப்படிதான் ஏதாவது பண்ணிப்பாங்க. ஆமா அப்படிதான். 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம் 2 வருஷம். ஏன்னா ஒத்து வரல. மேரேஜ் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம், அப்படி இப்படி இருக்கோம். நிறைய கனவு கண்ட அப்படி உடஞ்சிருச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 9 years லவ் பண்ணும்போது அவரை பத்தி நீங்களும் உங்களை பத்தி அவங்களுக்கும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதே ஒன்னா ஒரு வீட்டில் இருக்கும்போது அது செட் ஆக மாட்டேங்குது. அது செட் ஆகாது. அது சீரியஸாவே செட் ஆகாது. பக்கத்துல இருக்கும்போது மேபி யாரோ ஒருத்தரால செட் ஆகும் போல இருக்கு. நிறைய பேருக்கு செட் ஆகாது. அது எனக்கும் அவருக்குமே செட் ஆகல. 2 வருஷம் நாங்க ஏன் சேர்ந்தோன்ற அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. மணி ரொம்ப ஃபர்ஸ்ட் மணி இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க காசுலாம் முக்கியம் கிடையாது, அப்படி சொன்னவங்க மட்டும் பக்கத்துலயே வச்சுக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபைனான்சியல்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஆமா சத்தியமாங்க. காசு இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை. காசு கொடுக்குற தைரியம் இருக்கு பாருங்க, வேற எதுவுமே கொடுக்காது. என்ன வேணா பாத்துக்கலாம். வாடா, நான் 4 மாசத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது 2000 ரூபாய் கையில இருக்கு. எனக்கு டிஎன்சி பண்ணும்போது கையில 1 ரூபாய் இல்ல. இருக்கிற நகை எல்லாமே வச்சுட்டோம், எல்லாமே ஸ்ட்ரகிள் பார்த்துட்டோம். நாங்க 2 பேர் 2000 ரூபாய் வச்சுட்டு என்னென்ன பண்ண முடியும் அண்ட் போறோம். அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணல, ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறோம். கடன் வாங்கி 3 மாசம் கழிச்சு அவருக்கு கடன் கொடுக்குறோம். அந்த ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, காசு இல்லாம
ரொம்ப ப்ரெஷர், சத்தியமா ரொம்ப ப்ரெஷர். இதுக்காகவே காசு சத்தியமா சேவிங்ஸ் பண்ணிக்கணும், எதுவும் ரொம்ப செலவு பண்ணிடக்கூடாது, வாழ்க்கை வாழணும் சந்தோஷமா. அதுக்காக ஐயோ அவன் வாழ்றானே, இவன் வாழ்றானே, அவன் வாங்கிட்டானே, இவன் வாங்கிட்டானே, அதுவும் முக்கியமா இஎம்ஐல வாங்குற வாழ்க்கை இருக்கு பாருங்க, ரொம்ப நரகம். இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை சொர்க்கம். அதுக்கப்புறம் ஃபேமிலி இஷ்யூ ஒன்றா இருக்கிறது மேபி செட் ஆகல. அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனோம், மணி ஃபேஸ் பண்ணோம், பார்த்துக்கலாம், 2 பேரும் ப்ராப்ளம் பார்த்துக்கலான்ட்டு மேரேஜ் 4 இயர்ஸில் 2 இயர்ஸ் நாங்கள் சேராமல் 3rd இயர் நாங்கள் திருப்பி ஒன்றாயிட்டு எங்களோட கடன் எல்லாம் கொஞ்சம் பாதி தீர்த்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் தனியாகிட்டோம். ஒன்றா இருந்தால் ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் தனியாக இருந்துட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கும்போது கடன் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா இருக்கணும் போது அபார்ட் ஆகுது. என்னடா ஒரு வாழ்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், திருப்பி ஒரு அடி விழுதேன்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது இனி ஒரு தைரியம் வந்துச்சு, பார்த்துக்கலாம், காசு தானே, காசு சம்பாதிக்கலாம், ஓகே அப்பா போயிடுச்சு, திருப்பி ஓகே என்னன்னு பாப்பா நாங்கள் பார்த்து 60 வயசுல இருக்கும். நானும் அவரும் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அப்பா இல்லைன்னா ரொம்ப எல்லாம் கவலைப்பட்டுட்டு சும்மா அழுதுட்டு அது ட்ராமா வேண்டாம். பாப்பா இல்லையா சுத்தமாகவே நம்மளுக்கு வரலாம், எத்தனையோ குழந்தைங்க இருக்கு, எடுத்து வளர்த்துக்கலாம். அந்த மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க இல்லை நாங்கள் வந்துட்டோம். சப்போஸ் எனக்கு ஃபியூச்சரில் பாப்பா நிற்கலனாலுமே நாங்கள் 2 பேர் வந்து பிளான் பண்ணது வந்து ஏதாவது ஒரு குழந்தை படிக்க வச்சுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் காசு சேவிங்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் 2 பேர் வந்து பிளான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ உண்மையை சொல்லணுங்க நான் ஹாப்பியாக இருக்கும். மற்றவங்க குழந்தை என்னோட குழந்தையான்னு சொல்லும்போது அந்த இடத்துல எனக்கு அந்த வலி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போதான் உண்மையா அம்மான்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம அம்மாலாம் எப்படி ஈஸியாக 3 பேர் பெற்றாங்க, 4 பேர் பெற்றாங்க, நம்ம என்ன ஒன்றுத்துக்கு இப்படி சோர்ந்து போயிட்டோம், என்ன இவ்வளோ வலி வருது, ஏன் சடனாக பசிக்குது, ஏன் பசிக்கல, இதுமே சடனாக வாமிட் வர மாதிரி இருக்கும், நம்மளுக்கே தெரியாது, பாடி சேஞ்சஸ் நிறைய இருக்கும், சடனாக மூட் ஸ்விங் ஆகும், என் வீட்டுக்காரர் போட்டு மொத்தலாம் பண்ணுற மாதிரி இருக்கும், எதுக்கு கோவம் வரும்னே தெரியாது, நிறைய பசிக்கும், ஏன் பசிக்குதுன்னு தெரியாது, சரி சாப்பிட்டோம்னா ஒரு வாமிட் வரும், வாமிட் தான் வருது, சரி திருப்பி கொஞ்ச நேரம் உட்காந்து திருப்பி பசிக்கும், நிறைய தண்ணி குடிக்க என்னென்னமோ சொல்லுவாங்க, எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு. அது ஒரு விதமான ஹாப்பி தான். கல்யாணம் ஆயிட்டு ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து சண்டையில நாங்க பிரிஞ்சு போறதை விட இப்போ கல்யாணமான புதுசுலயே எங்களுக்கு சண்டை வந்து நாங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி இப்படிதான் வாழ்க்கை இருக்கும், இதை தாண்டி நம்ம போகணும், 60 வயசுல தெரிஞ்சுக்க வேண்டியது நாங்க இப்போ தெரிஞ்சுக்கோம். ஏன்னா அம்மா அப்பாவை பார்க்குறோம், என் மாமனார் மாமியார் பார்க்குறோம், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்குறோம், இப்படிலாம் ப்ராப்ளம் வரும், அதை தாண்டி நீங்கள் வரணுன்றதை அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு இப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு பாப்பா போனது அது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே எங்களால் சாதிச்சிட முடியும், ஏதாவது ஒரு வாழ்க்கை பார்த்துக்கலான்டான்ற ஒரு தைரியம் இருக்குது. அவர் என் கூட இருக்கிறதால அந்த தைரியம் எனக்கு இருக்குது, அவர் இருக்கிறதால என்னால் எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியுது. அதெல்லாம் என்னோட உலகமே. இப்போல்லாம் அம்மா அப்பாவை விட அவன் தான் ரொம்ப முக்கியமாயிட்டான் எனக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வாழ்க்கை மாறினதால சந்தோஷமா நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ பிடிக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு? ஐயோ அவருக்காக செத்துரு சொன்னாலும் அம்மு சத்தியமா நான் உன்னை இப்போ வரைக்கும் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலோ கஷ்டப்படுத்திருந்தாலோ ரொம்ப சாரி, உன்னை ரொம்ப பிடிக்கும், எந்த அளவுக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் உன்னை ரொம்ப பிடிக்கும், எல்லாமே நீ தான், லவ் யூ அம்மா. அந்த 2 இயர்ஸ் நீங்கள் தனிச்சிருந்தீங்க இல்லைங்களா, அப்போ எவ்வளோ மிஸ் பண்ணீங்க உங்கள் ஹஸ்பண்ட்? ஏன்டா அதே நீயாச்சும் பேசலாம்லடா என்கிட்ட, நான் வேணானா விட்டுட்டு போயிடுவியாடா நீ, நான் தான் ஏதோ கோவத்தில் சண்டை போட்டேன்னா நீயும் என்னை விட்டுட்டு போறியடா, ஏன்டா நீ பேசல என் கூட. 2 இயர்ஸ் என்னன்னா அவர் வந்து சடனாக என்கிட்ட பேசாம போயிட்டார், அதுதான் பெரிய பிரச்சனையாக தோணுச்சு. அப்போ அவருக்குமே ஸ்ட்ரகிளாக இருந்தது, இப்படி பேரண்ட்ஸை பார்க்கணுமா இல்லை லவ் பண்ண இவளை பார்க்கணுமா என்ற ப்ராப்ளம் இருக்கிறதால அவருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். அதுக்கு அடுத்து 2மே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போது ஓகே லைஃப் நல்லா